வணக்கம். செய்தி வாசித்துக் கொண்டிருப்பவர் ஏ அவதார். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏ அவதார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் 2 மினிட்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். எந்த ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டாம். ப்ராடக்ட் சேல்ஸ்க்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் சர்ச்ல ஒண்டர் ஷேர் ஏஐ அவதார் அப்படின்னு டைப் அடிங்க. அதை சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஷேர் விபோ ஜென்ரேட்டிங் என்கேஜ் ஏஐ வீடியோன்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் மினிமம் 2 மினிட்ஸ் வரையும் ஏஐ வீடியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன்லேயே நம்ம ஏஐ வீடியோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரேட் ஏஐ வீடியோ ஆன்லைன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ டேப்பில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். கூகுள் இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது மூலமாகவே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் அக்கௌண்ட் மூலமாக நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ அந்த கூகுள் இருக்குல்ல, இதை வந்து எனக்கு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து சைன்இன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே நம்ம சைன்இன் பண்ணிட்டோம். இப்போ இந்த லெஃப்ட் சைட் பேனலில் பாருங்கள், ஹோம், வீடியோ டெம்ப்ளேட், மை கிரியேஷன், டுட்டோரியல்னு இருக்கா. இப்போ வந்து ஹோமில் இருக்குது. இது மூணையும் பற்றி பிறகு பார்ப்போம். இப்போ ஹோம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா ஏஐ அவதார்ன்னு இருக்கா. இது கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே நமக்கு ஏஐ அவதார் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற ஏஐ அவதார்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீமேல் அவதார் வேணும் அப்படின்னா ஃபீமேல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். மேல் அவதார் வேணும் அப்படின்னா அந்த மேல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ், எஜுகேஷன், லைஃப் ஸ்டைல், ஆக்குபேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவதார்ஸ் வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் சர்ச் ஆப்ஷனும் இருக்குது. இந்த சர்ச் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை டைப் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவதார் வந்து இதில் லிஸ்ட் ஆகும். எந்த டைப் ஆஃப் அவதாரில் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த அவதார் கிட்ட இந்த மாதிரி கர்சரை கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோன்னு வரும். இப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் மாடல், போர்ட்ரேட் மாடல். இதில் உங்களுக்கு எந்த டைப் வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 16:9 இந்த ரேஷியோவில் நான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த அவதார்ஸ் வந்து இதில் பிளேஸ் ஆகிருக்கு. இதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அவதார்ஸோடைய சைஸையும் நீங்கள் இது மாதிரி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த அவதார் எதுவும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த அவதாரை வந்து இது மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவதார் இதில் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த அவதார் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அவதார் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதா. அந்த அவதார் கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போனாலே அந்த அவதாரோடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரி கூட அவதார் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் அவதாரோடைய பாடி லாங்குவேஜ் இதில் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த அவதாரில் வந்து மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணால் இந்த அவதாரை வந்து டெலீட் ஆகிட்டு அந்த அவதாரை வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவதார் வந்து நமக்கு டெலீட் ஆகிட்டு இந்த அவதார் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் இதை உங்களுக்கு எங்கே மூவ் பண்ணி வைக்கணுமோ அங்கே மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே அவதார் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு ஜஸ்ட் இதை வந்து வெளியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்திருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலர், பேசிக், சிம்பிள் அப்படின்னு நிறைய பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டாக ஜஸ்ட் இது மாதிரி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து இதில் உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பேசிக் மாடல் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பேசிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். அது மாதிரி சிம்பிளாக வேணும் அப்படின்னா அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இதில் உங்களுக்கு எந்த டைப் பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த டைப் வந்து இது மாதிரி கிளிக் பண்ணால் போதும், அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இல்லை உங்களுக்கு ஓன் இமேஜை கூட நீங்கள் பேக்ரவுண்டாக நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்கா. இந்த அப்லோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. அதை வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கிராப் பண்ணணுமோ அந்த மாதிரி கிராப் செட்டிங்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அவதார் வந்து எங்கே மூவ் பண்ணணுமோ இல்லைனா ரீசைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கிற ஒரு சேல்ஸ் பேக்ரவுண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் முக்கியமானது. நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வந்து எப்படி இந்த அவதாரை வந்து ரீட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம்.
இப்போ இந்த வீடியோ மாதிரி இருக்கா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஸ்கிரிப்ட்னு இருக்கா, டீ போட்டு ஒரு ஐகான், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த அவதார் வந்து ரீட் பண்ணுற கண்டென்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் டேரெக்டாக நீங்கள் டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண வைக்கிற கண்டென்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அவதாரை வந்து நம்ம தமிழில் வந்து ரீட் பண்ண வைக்கணும். அதுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இங்கிலீஷ்னு போட்டு இந்த 2 ஆரோ மாதிரி இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த லாங்குவேஜ் இருக்கா, அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழ் இருக்குல்ல, தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி உங்களுக்கு எந்த ஜெண்டர் வேணுமோ அந்த ஜெண்டர் ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தியான்னு இருக்குது. இதில் உங்களுக்கு தமிழில் எந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவதார் யூஸ் பண்ணி இப்போ ஒரு வாய்ஸ் கேட்டிங்களா, இந்த வாய்ஸில் தான் நமக்கு அந்த வீடியோ வந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு வேறு மாடுலேஷன் வேணும் அப்படின்னா இதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்த மாடுலேஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ட்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழ் இந்தியா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ளே ஸ்கிரிப்டை கொடுக்க பாருங்க. ஹாய் வணக்கம், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னும் இந்த வாய்ஸில் கொஞ்சம் மாடுலேஷன் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிச்சின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இது மாதிரி வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ ப்ளே ஸ்கிரிப்ட்னு இருக்க, இதை கொடுக்க பாருங்க. ஹாய் வணக்கம், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவதார் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த சப்டைட்டில் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த சப்டைட்டில் இருக்குல்ல ரைட் சைடு, இதை வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த சப்டைட்டில் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். சப்போஸ் சப்டைட்டில் வேணும் அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த சப்டைட்டில் பொசிஷன் வந்து நீங்கள் டாப்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா பாட்டத்துலையும் வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கா, இதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அதில் இன்சர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் அதை வந்து ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு நியூஸ் ரீடிங் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி அது மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அவதாரம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரியேட் பண்ண இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கா, இந்த எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த வீடியோ சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு அதில் வந்திருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோ வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா, நமக்கு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவதார் வீடியோ வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ அதை ப்ளே பண்ணி காமிக்க பாருங்க. ஹாய் வணக்கம், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவதார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் 2 மினிட்ஸ்ல எப்படி நம்ம கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஓன் கிரியேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்காது, மை கிரியேஷன்ஸ் இருக்குல்ல, இதில் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதிலே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கா வீடியோ டெம்ப்ளேட்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸே பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், எக்ஸ்பிளைனர் வீடியோ, இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இங்கே வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று சொல்லலை, இந்த மாதிரி ஹெட்டிங்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஹெட்டிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெட்டிங் வேணுமோ அந்த ஹெட்டிங் வந்து இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட் சைஸ் எல்லாமே இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப் ஹெட்டிங் வேணும் அப்படின்னா இந்த இருக்க ஆட் சப் ஹெட்டிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சப் ஹெட்டிங் ஸ்டைலில் வரும். இந்த ஸ்டைலையும் நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.